My dear aspirants, so great news, good news ன்னு சொல்லணும். ரொம்பவே பெரிய குட் நியூஸ் ஆக்சுவலா. குரூப் 2 2A ல வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டபுள் ஆக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ 645 போஸ்டிங் இருந்துச்சு. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறப்ப ஓகேவா? ஸோ இப்போ 1270 அதை மாற்றிருக்கிறாங்க. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வெறும் 645 அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்மள நிறைய பேர் யோசிச்சோம். இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு. இன்னைக்கு அதுக்கான ஆன்சர் ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 1270. ஓகே, ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிற அந்த ப்ரெஸ் ரிலீஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் ரிலீஸ் நோட்டிஃபிகேஷனில் 645 சொல்லியிருக்காங்க. இப்போ 625 எக்ஸ்ட்ரா போட்டு 1270. அது கீழே அவங்கள ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் விட்டுருவோம், நமக்கு அது தேவை கிடையாது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இதில் எந்தெந்த போஸ்டிங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஓகே சார், எதுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத மட்டும் ஜஸ்ட் ஒரு சின்ன கிளான்ஸ். ஓகேவா? ஸோ இதில் ஓவராலாக நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, 1200 எவ்வளோ இன்க்ரீஸ், இப்போ 625 போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ஒரு சில போஸ்டிங்கில் வந்து ஏற்கனவே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறத குறைச்சிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு சில இதில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புதுசாக நிறைய போஸ்டிங் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான விச் மீன்ஸ் அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு இருக்குது இல்லை, இது வந்து முன்னாடி 6 இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இது பழைய நோட்டிஃபிகேஷன் பார்த்தா நம்ம ஓகே 6 இருக்குது. ஓகேவா? ஸோ 6 வந்து இப்போ 10 மாறி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட்டு அதில் இன்னொன்று முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, ப்ரொபேஷன் ஆஃபீஸர் பிரிசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸில் வந்து 0 ஆயிருக்கு. ஓகே, 1023 போஸ்டிங் கோடு வந்து ஏற்கனவே 3 இருந்துச்சு, 3 இப்போ 0 மாற்றிட்டாங்க. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒவ்வொரு இதுலேயும் என்னென்ன சேஞ்சஸ் ஆக்சுவலாக இந்த அப்டேட்டட் இது வந்து டிஎன்பிசி வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில், நம்ம டெலகிராம் சேனல்லையும் இதை நம்ம போட்டுருவோம். ஓகேவா? ஸோ பட் அதே டைமில் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நோட் மீன்ஸ் நீங்கள் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு சில இதில் வந்து புதுசாக போஸ்டிங் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன், கரெக்ட். இன்னொன்று நோட் பண்ணுங்க, இங்கே வந்து எல்லா போஸ்டிங்கையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. விச் மீன்ஸ் நோட்டிஃபிகேஷனில் இருந்த எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. எதில் சேஞ்சஸ் இருந்துச்சோ அது மட்டும் தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்ன அப்படின்னா 2.1 இதை பாருங்க, 2.1 2.2 மட்டும் நோட் பண்ணுங்க. இது வந்து புதுசாக இருக்கிற சர்வீசஸ். ஓகே, போன நோட்டிஃபிகேஷனில் இது இருக்காது, இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் செக்ரட்டரியேட், அதுதான் லா அண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிறதுல 22 போஸ்டிங்கு. ஓகே, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் செக்ரட்டரியேட் சர்வீஸ் அதில் வந்து 2. ஓகேவா? ஸோ 24 புதுசாக ஆட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் குரூப் 2A என்னென்ன புதுசாக ஆட் ஆயிருக்கு அப்படின்ட்டு இது வந்து நல்லா நோட் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்ப எவ்வளோ போஸ்டிங்ஸ் இருந்திருக்காது, விச் மீன்ஸ் இந்த போஸ்ட் கோடே இருந்திருக்காது. ஓகேவா? ஸோ ஃபீல்டு அசிஸ்டன்ட், அரசு ரப்பர் கார்பரேஷன், ஸோ எல்லாம் இந்த மாதிரி கவர்மெண்ட் கீழே இருக்க இண்டிவிஜுவல் பிரைவேட் பாடிஸை உள்ள கொண்டு வந்ததுனால நமக்கு வேகன்சி. அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் வெட்டினரி சர்வீசஸில் வந்து 439 வேகன்சி வந்திருக்குது. ஓகேவா? லைவ் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 அப்படிங்கிறது 439 புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, மற்றபடி அசிஸ்டன்ட் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீசஸில் இது அனிமல் ஹஸ்பண்டரி, லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், லேண்ட் ரிஃபார்ம்ஸு, செக்ரட்டரியேட்டு இதெல்லாம் சேர்த்து புதுசாக 540 இது வந்து உள்ளே வந்திருக்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இதுக்கு அந்த புதுசாக இன்க்ளூட் பண்ணதுக்கு குரூப் 2 சர்வீசஸ், குரூப் 2A ரெண்டுக்குமே என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ லைவ் ஸ்டாக் இன்ஸ்பெக்டருக்கு கிட்டத்தட்ட 400 போஸ்டிங் மேலே ஆட் ஆகிருக்கு வேகன்சி. ஸோ அதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன், டிகிரி, பட் 12th வந்து நீங்கள் பயாலஜி ஆர் பாட்னி ஆர் ஜுவாலஜி வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பயாலஜி குரூப் எடுத்தவங்களுக்குலாம் ஆடட் அட்வான்டேஜ். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் அதோட விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் 1 இருக்கணும் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக மெயினான இந்த விஷயத்தை நோட் பண்ணுங்கள். இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பழைய நோட்டிஃபிகேஷன் இருந்தது குரூப் 2ல் வந்து 50 போஸ்டிங்கு, குரூப் 2A 595 போஸ்டிங். ஓகே, 645 போஸ்டிங் இருந்ததை இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இப்போ எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, குரூப் 2ல் வந்து 32 போஸ்டிங்கும், குரூப் 2A வந்து 593 போஸ்டிங். ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா, குரூப் 2ல் வந்து 82 போஸ்டிங், விச் மீன்ஸ் இன்டர்வியூ போஸ்டிங். அதுக்கப்புறம் குரூப் 2A வந்து 1188. ஓகே, எல்லாத்தையும் சேர்த்தா 1270. ஸோ ரொம்பவே
ஒரு சூப்பரான நியூஸ். ஸோ என்னன்னா கட் ஆஃப் எல்லாமே வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதோட நல்லாவே குறையிறதுக்கு நிறைய சான்சஸ். ஓகே, ஸோ இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் வந்து இப்போ மட்டும் கிடையாது, இது கண்டினியூ ஆகும். ஓகேவா, கண்டினியூ ஆகும். எப்போ வரைன்னா டில் இன்டர்வியூ முடிஞ்சு கவுன்சிலிங் வரையுமே இன்க்ரீஸ் ஆகும். பட் ஒரே ஒரு சின்ன இஷ்யூஸ் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த குரூப் 2A இதோட ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டுக்கு முன்னாடி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது அந்த ஆளுங்களை உள்ளே எடுப்பாங்க தெரியுமா, ஆக்சுவலாக விச் மீன்ஸ் நம்ம மெயின்ஸுக்கு வந்து செலக்ட் பண்ணுறப்போ எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த ரேஷியோவில் தான் 1:10ங்கிறதுல எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு வந்து அப்போது அதுக்குள்ளே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்கே குரூப் 2 மெயின்ஸ் எழுதுகிற கேண்டிடேட்ஸ் வந்து மாற போகிறது கிடையாது. கரெக்டாக, ஸோ அதே கேண்டிடேட்ஸ் தான் இருப்பாங்க. அதாவது ரிசல்ட் வந்தப்போ என்ன வேக்கன்சி இருந்தோ அதை பொறுத்து அங்கே எத்தனை 1:10 எவ்வளோ பேர் அப்படிங்கிறத கூப்பிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உள்ளே இருக்கவங்களுக்கு தான், ஏற்கனவே மெயின்ஸ் எழுதுனவங்களுக்கு தான் சான்ஸே தவிர புதுசாக யாருக்கும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் எவ்வளோ வேக்கன்சி முன்னாடியே இன்க்ரீஸ் ஆகுதோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா, ஸோ எதிர்பார்ப்போம் அடுத்த ஒரு ரிசல்ட்டுக்கு முன்னாடி இன்னொரு இன்க்ரீஸ் அட்லீஸ்ட் மினிமம் கொஞ்சம் நம்பராவது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பேர் மெயின்ஸ் எழுத போவோம். ஓகேவா, ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். அதுக்கப்புறம் எப்போவுமே இதுதான் விஷயம், நம்ம குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ரொம்ப கம்மியான வேக்கன்சி அப்படின்ட்டு எல்லாருக்குள்ள நம்ம நிறைய பேர் யோசிச்சாங்க. நிறைய பேர் இதில் போய் கம்ப்ளீட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கூட தாட்டு நிறைய பேர் இதை விடவும் செஞ்சுருந்தாங்க. ஆக்சுவலாக குரூப் 4 மட்டும் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ எப்போவுமே எதையுமே யோசிக்காதீங்க. ஓகேவா, வேக்கன்சி கம்மி வேக்கன்சி அதிகம் இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் என்றைக்கும் யோசிக்காதீங்க. உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா எய்தர் குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ உங்களுக்கு தேவை ஒரு வேக்கன்சி, உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி. எல்லாரும் சொல்கிற வார்த்தைகளாக இருக்கலாம், பட் ரொம்ப 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 முக்கியம் உங்களுக்கு தேவையான ஒரு வேக்கன்சி தான். ஓகேவா, ஸோ 1000 வேக்கன்சி இருக்குது, 500 வேக்கன்சி இருக்குது, 600 வேக்கன்சி இருக்குங்கிறது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஓகேவா, ஸோ வேக்கன்சியை விட்டுருங்க, உங்கள் எஃபர்ட்டை போடுங்க, உங்களுக்கான இடத்த கண்டிப்பாக ஒரு நாள் அடிக்க முடியும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுருங்க. ஓகேவா, ஸோ இது எவ்வளோ பேர் முன்னாடி பார்டர் லைன் அப்படின்ட்டு சொல்லி யோசிக்கிட்டு இருந்த நிறைய பேர் தைரியமாக ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா, கிட்டத்தட்ட வேக்கன்சி டபுள் ஆகிருக்கு. அதனால் யோசிக்காமல் உங்களோட அடுத்தடுத்த எஃபர்ட்டை போட்டு இன்னொன்று மெயின்ஸ் படிக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஸ்டில் யோசிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம், குரூப் 2 அதாவது குரூப் 2A மெயின்ஸுக்கும் குரூப் 4க்கும் காமனாக இருக்க சிலபஸை எடுங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா, யோசிக்காதீங்க. இப்போ எல்லாருமே இதை கூட பண்ணலாம். காமனாக இருக்க சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஜிகேல அந்த விஷயங்களை நீங்கள் அடுத்த இப்போ டிசம்பரில் ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, இன்னொரு 1.5 மாதம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1.5 மாதம் அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கூட, ஈவன் தோ நீங்கள் குரூப் 4 தான் படிக்கிற ஆளுனா கூட, இப்போ அந்த விஷயத்தை காமனான விஷயங்கள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எஜ்ஜு கிடைக்கும். நீங்கள் யோசிக்காமல், அதாவது வருமா வராதாங்கிறத விட்டுருங்க. எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு அதை நீங்கள் 1.5 மாதத்துக்குள்ளே எவ்வளோ கவர் பண்ணுறீங்களோ கவர் பண்ணுங்கள். ரிசல்ட் வந்தால் தெரிய போகுது. ஓகேவா, படித்தது என்றைக்கும் வேஸ்ட்டாக போகாது. அதனால் தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக மெயின்ஸுக்கு உங்கள் நேம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் என்றைக்கும் விடாதீங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.